12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சகோதரரை, இப்போ நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க. இந்த காரியத்தை நமக்கு உதாரணமாக சொல்லி 12வது வசனத்திலே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். So telling this example, this is a message for us. Take heed, brethren, lest there be any of you an evil heart of unbelief in departing from the living God. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகக்கூடியதான இருதயம், A heart that is departing from the living God. எவ்வளவு பொல்லாத இருதயம். அப்ப அவங்க இருதயம் எப்படி இருந்தது? So how was their heart? இவ்வளவு பெரிதான அற்புதங்களை பார்த்தார்கள். They saw wonderful works of the Lord. சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்ததை பார்த்தவர்கள். They who saw the Red Sea splitting. 10 வகையான வாதைகள் எகிப்தியருக்கு வந்ததை கண்ணால கண்டவர்கள். They who saw the strike of 10 plagues to the Egyptians. தேவன் மேகங்களுக்கு கட்டளையிட்டார். He had commanded the clouds. மேகங்களே வானங்களுக்கு ஆண்ட வானத்தின் கதவுகளை தேவன் திறந்தார். He opened the doors of heaven for them. ஆண்டவர் அங்கிருந்து ஆகாரத்தை அனுப்பினார். God sent bread to them from there. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவ்வளவு பெரிதான மகத்துவமான கரத்தை, தேவனுடைய கரத்தை பார்த்தவர்கள். They saw such great and mighty hand of God. ஆனால் அவர்களுடைய இருதயம், But how was their heart? பொல்லாத இருதயமாய் இருந்தது. It was an evil heart. தேவனை விட்டு விலகுகிறதான இருதயம். A heart which was departing from the living God. ஆகவே அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள் ஒருவனுக்குள்ளும் இல்லாதபடிக்கு, Lest there be any of you with an evil heart of unbelief. சகோதரரே என்று சொல்லும்போது நமக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. When the brethren is written here, it is mentioning us. சகோதரரே, Brethren, உங்களில் ஒருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட இருதயம் இருக்க கூடாது. none of you should have such a heart in you. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். Numbers chapter 14 verse 24. அதற்கு தேவனை பிரியப்படுத்துகிறதுனால வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் என்ன? What is the blessing you receive when you please God? முதலாவது நாம் பார்த்தோம், தேவனை சோதிப்பது என்றால் என்ன. First we saw what does it mean provoking God. அடுத்ததாக நாம் பார்த்தோம், தேவனை திரும்ப திரும்ப கோபப்படுத்தினதினாலும் சோதித்ததினாலும் இழந்து போன ஆசீர்வாதங்கள் என்ன. Next we saw what are the blessings lost because of provoking or tempting God. மூன்றாவதாக, Thirdly, தேவனை பிரியப்படுத்துவதினால் when we please God, அதே வரக்கூடியதான நன்மைகள் என்ன. what are the goodness or blessings we receive? என்னாகமம் 14:24. Numbers chapter 14 verse 24. வசனம் சொல்லுது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் அவன் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை நான் சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். But my servant Caleb, because he had another spirit with him and had followed me fully, him will I bring into the land wherein he went, and his seed shall possess it. அதே கூட்டத்தில், இதே இந்த 40 வருஷமாக வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் கூட்டத்துக்குள்ளாக ஒரு நபர் இருந்தார். In the group of people who were dwelling in wilderness for the 40 years, in this group there was a person known Caleb. ஆண்டவர் இந்த மனுஷனுடைய இருதயத்தை, ஆண்டவர் எல்லா மனுஷனுடைய இருதயத்தையும் பார்க்கிறார். God watches the heart of every person. இந்த மனுஷனுடைய இருதயம் வித்தியாசமாய் இருந்தது. The heart of this person was different. இந்த மனுஷனுடைய இருதயத்தை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். God is testifying about the heart of this person. என்ன சொல்கிறார் பாருங்க, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியால். My servant Caleb, because he had another spirit with him. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன். God is testifying this. My servant Caleb has a different spirit. அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும், Because he has followed me fully, அவன் போய் வந்த தேசத்திலே நான் அவனை சேர பண்ணுவேன். him will I bring into the land wherein he went. காலேப் போய் பார்த்து வந்ததான அந்த கானான் தேசத்தை நான் அவனுக்கு சுதந்தரிக்கும்படி செய்வேன். I will make him to inherit the land which he went and saw. அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். And his seed shall possess it. தன்னுடைய பின் சந்ததியாருக்கு காலேப் ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தார். So he was a blessing to his descendants. ஏன்னா அவருடைய இருதயம் உண்மையாய் இருந்தது. Because his heart was right with God. தேவனுக்கு முன்பதாக காலேபினுடைய இருதயம் உண்மையாய் இருந்தது. The heart of Caleb was upright before God. இன்றைக்கு நாம் இரண்டு வகையான ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஒரு ஒப்பிட்டு பார்க்கிறதான ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். So today we are having a comparative study. ஒரு கூட்ட ஜனம் அவர்கள் அடங்காமல் தேவனை பரீட்சை பார்த்து தேவனை கோபம் மூட்டி அவர்கள் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்ததான எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போய்விட்டார்கள். One group of people had an evil heart. They disobeyed God, they tempted God and lost all the blessings and goodness God has kept for them. தங்களுடைய இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்தினார்கள். They hardened their heart. தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். By not believing God, they hardened their heart. ஆகவே தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த அந்த இளைப்பாறுதலுக்குள் நுழையவில்லை. So they did not enter the rest God had kept for them. அதே வேளையிலே At the same time, அதே கூட்டத்துக்குள்ளாக in the same group,
காலேப் என்ற ஒரு மனிதன் இருந்தார். There was a person called Caleb. அவர் எப்படி இருந்தார்? How was he? அவர் வேறே ஆவியை உடையவர். He had another spirit. உத்தமமாய் தேவனை பின்பற்றினார். He had followed God fully. ஆகவே அவன் போய் சேர்ந்து வந்த தேசத்திலே நான் அவனை சேர பண்ணுவேன். So him will I bring into the land wherein he went. அவனோடு கூட இருந்து அவனுக்கு நான் சொன்னபடியே சுதந்திரிப்பாய். I will make him to inherit the land. ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தமே சுதந்திரிப்பாய் என்பதுதான். The promise that the Lord had given was he will inherit. எல்லாருக்கும் ஆண்டவர் அதே வாக்குத்தத்தை தான் கொடுத்திருந்தார். God had given the same promise to all of them. நீங்கள் போய் கானானை சுதந்திரிப்பீர்கள். You will go and inherit Canaan. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை You சுதந்திரிப்பீர்கள். will go and inherit the land filled with milk and honey. ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தேவனை கோபப்படுத்தி வழியிலேயே அவர்கள் மாண்டு போய்விட்டார்கள். But all of them, they tempted and provoked God and departed and did not enter into the rest. ஆகவேதான் நமக்கு அந்த வசனம் எச்சரிப்பாய் இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. So this has been given for our example, நீங்கள் அப்படியாக இருக்க கூடாது. that you should not be like that.